ஹாய் 12th ஸ்டாண்டர்ட் பசங்களா, நம்மளோட இங்கிலீஷ் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி எல்லாத்தையுமே சேர்த்து 5 கொஷின் டாப் 5 மார்க்ஸ் அப்படின்னு நான் தரேன். இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி தரேன் அப்படின்னா, போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம் ஹாஃப் இயர்லி கொஷின் பேப்பர் பார்த்துட்டு நிறைய டைம்ஸ் ரிப்பீட் ஆன கொஷின்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் இதுதான். சமரைஸ் ஜார்ஜ் ஆர்வெல்ஸ் டிஸ்டிங்டிவ் ஐடியாஸ் இன் அ நைஸ் கப் ஆஃப் டீ. ரெண்டாவதா இது நரேட் த ஹியூமரஸ் இன்சிடென்ட் தட் ஹேப்பன்ட் இன் author's home before and after the arrival of the chair. மூணாவதா இதுதான். What are the poet's reminiscence of the casuarina tree? இது போயமோட 5 மார்க். தென் சப்ளிமெண்ட்ரியில God says the truth but waits வந்து நிறைய டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்தபடியா The Midnight Visitor நிறைய தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. இப்போ நிறைய பசங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா, மேம் ஃபர்ஸ்ட் 3 இல்ல 4 யூனிட்ஸ் நான் வந்து கண்டினியூஸா படிச்சுக்கிறேன், அது ஓகேவா அப்படின்னு கேட்பாங்க. எஸ், தட் ஆல்சோ ஒர்க்ஸ். ப்ரொவைடட் நீங்கள் ஃபஸ்ட்டு 4 யூனிட்ஸ் படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 யூனிட்ல ஒரு கொஷின் கூட விடாமல் என்ன கேட்டாலும் அது எல்லாத்துக்கும் பதில் சொல்ல தெரியற மாதிரி படிக்கணும். அப்படின்னா ஓகே, தாராளமாக படிக்கலாம். இல்லைனா செகண்ட் 4 யூனிட்ஸ் படிச்சுக்கோங்க, 3, 4, 5, 6 படிச்சுக்கோங்க. தட் ஒர்க்ஸ் ஆஸ் வெல். ஓகே, ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யோர் ஹாஃப் இயர்லி எக்ஸாம். டெய்லி ரெண்டு லைவ் செஷன்ஸ் இருக்குது. 6:30க்கு ஒரு லைவ் செஷன் அண்ட் 8 o'clock ஒரு லைவ் செஷன். கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுங்கள்.